ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தின ஆண்டவரே வார்த்தையாகிய மன்னாவே எங்களுக்கு கிறிஸ்துவின் ஆவியானவர் மூலமாய் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு தந்தருள்வீராக. ஆவியானவர் தாமே இந்த நாளிலே ஆண்டவரே இந்த நாளுக்குரிய மன்னாவை நாங்கள் ஆவியானவராலே ஆண்டவரை பெற்று புசிக்க எங்களுக்கு கிருபை உண்டாவதாக. ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே பாதம் அணிந்து அடைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடியனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் நீர்கூடாத வார்த்தைகளும் ஆண்டவரே சத்தியத்துக்கு புறமானவைகள் ஒன்று கூட என்னிலே ஒருபோதும் ஒரு காலமும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் வார்த்தையின் அக்கினினாலும் அபிஷேகத்தின் அக்கினினாலும் நித்திய ஜீவனின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் உடைய பிரசன்னமும் அபிஷேகமும் உடைய கிருபா வரங்களும் உம்முடைய மன்னிப்பும் இரக்கமும் தயவும் உடைய அன்பும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சமும் என்னையும் உடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்வதாக. உமது கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் ஒருவரை எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற வார்த்தையிலே கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வந்தார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எங்கு இருக்கணும், யாரோட இருக்கணும், எப்போதும் எல்லா காலத்திலும் யாரோட கூட வசிக்கணும், யாரோட கூட தங்கி இருக்கணும், யாரோட வாழ்ந்திருக்கணும், கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்கணும், யாரோட வாழ்ந்திருக்கணும். நம்மை உண்டாக்கினவரும் சிருஷ்டித்தவரும் நமக்காய் ஜீவனை கொடுத்தவருமாய் இருக்கிறவர் நம்மை கடைசியிலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை மணந்து கொள்ளணும். இங்கே அவரோடு கூட வசித்தால்தான், இருந்தால்தான், வாழ்ந்தால்தான், வாழ்ந்து அவருடைய கிருபையாலே அவரோடு கூட அவர் வைத்திருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்து முடித்தால்தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திலே மணவாட்டியாக தேவ பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இருக்க முடியும். வாரத்தின் ஒரு நாளே நம்மளால் கடைபிடிக்க முடியல. அனுதின வாழ்க்கையில் நாம் அவரோடு கூட வாழ்ந்து அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம் என்றால், அவரை ஆராதிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால், உண்மையாய் அவரை தொழுது கொள்கிறவர்களாய் இருப்போம் என்றால், அவர் சொல்லுகிறதை காதுகள் கேட்குது. கேட்காத காதே இல்லை. அவர் வார்த்தையை கேட்க வருகிற பிள்ளைகளுடைய காதுகள் கேட்காததே இல்லை. கேட்கிறார்கள், ஆனால் கேட்டு அதன்படி செய்வதில்லை. கேட்கிறார்கள் மனதோடு கேட்கிறார்களா, மனதில்லாமல் கேட்கிறார்களா, அது ரெண்டாம் பட்சம். ஆனால் கேட்கிறார்கள், ஆனால் அதன்படி செய்வதில்லை. அதன்படி செய்யும் பொழுது தான், கடைசி பரியந்தமும் செய்யும் பொழுது தான் நம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து கொள்ள வருவார். நான் போதிக்கிறவன், நான் போதிக்கிறது தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கேட்கறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நடக்கிறது நடக்காதது அவர் இஷ்டம் என்று போதிப்பேன் என்றால் அது கர்த்தருடைய போதனையே கிடையாது. போதிக்கிறவர்களாக இருந்தாலும் போதிக்கிறவர்களுக்கும் சேர்த்து தான் கர்த்தர் போதிக்கிறார், கர்த்தர் பேசுகிறார். அதன்படி செய்தால் அவரிலே வளருவோம். நமக்குள் வேத வசனம் வளர்ந்து வரும். வேத வசனம் நமக்குள்ளே வளர்ந்து வரும்.
வேத வசனத்தோடு கூட ஜீவ வசனத்தோடு கூட தேவனுக்கேற்ற கனிகளை பிதாவுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அதிக கனிகளை கொடுக்கும்படியாய் விருட்சத்தின் மரமாக வளருவோம். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஜீவ தண்ணீர் வருகிறது. ஜீவப்பமாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஜீவப்பமாகிய அவருடைய சரீரத்தை வாங்கி புசிக்கவும் அவருடைய விலையேற பெற்ற இரத்தமாகிய ஜீவ தண்ணீரை பருகவும் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு அவசியம். அப்போ உன்னதமானவருடைய பிரசன்னத்தை எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாது. எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாது. எந்த விதமான கருத்துக்களிலும் எந்த விதமான தவறான போதனைகளிலும் தவறான பிசாசு கொடுக்கிற எண்ணங்களுக்கும் நாம் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருப்போமானால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனையும் பிசாசு கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். தேவனோடு கூட வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அவரோடு கூட ஒன்றாக இணைந்து தகப்பனோடு ஐக்கியத்தில் நாம் வாழ்ந்திருப்பது நமக்கு நல்லது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருந்ததுக்கு மாறாக பிசாசானவன் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து அவன் சொல்லும் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவன் சொல்லும் வார்த்தையின்படி நடந்து அவனோடு கூட இருந்து அவனோடு கூடவே எங்கே போக வேண்டியிருக்கும்? நரகத்துக்கு போக வேண்டும். மணவாளனுக்கு மணவாட்டியாக ஒருபோதும் நாம் ஆகவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் ஒருபோதும், ஏனால் கர்த்தர் வரப்போறார், அது சீக்கிரத்தில் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் தாமதிப்பது நாம் அவருக்கேற்ற மணவாட்டிகளாக உருவாகாமல் இருப்பதினாலே பரிசுத்த மணவாட்டிகளாய் அவருக்கு ஏற்ற மணவாட்டிகளாய் இன்னும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் உருவாகாததினாலே காலதாமதமாகிறது. நம்மால் தான் அவருடைய வருகை காலதாமதமாவது. அவருடைய வருகை ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிதா ஒருவர் தான் அவர் வரும் வருகையை அறிந்திருக்கிறார். ஏனால் அனுப்புகிறவர் அவர்தான். பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களுக்கும் கிறிஸ்துவானவர் தகப்பன் இரட்சகர் வரப்போறார் என்பதும் நம்மை அழைத்து கொள்ள வருகிறவர் இந்த நாளிலே இந்த நாளிகையிலே வருவார் என்றும் தூதர்களுக்கும் தெரியாது. பிதா ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆகையால் விழித்திருங்கள் என்று சொன்னார். ஆகையால் எவைகளும் உங்களை கிறிஸ்துவினிடத்திலிருந்து பிரிச்சிடக்கூடாது என்று தான் சொல்றார். கிறிஸ்துவின் ஐக்கியத்திலிருந்து நம்மை பிரித்திட கூடாது. சொல்லுகிறவர் உள்பட அத்தனை பேரையும் கிறிஸ்துவின் ஐக்கியத்திலிருந்து நம்மை பிரித்திட கூடாது. எந்த சம்பவமும் எந்த வார்த்தைகளும் எந்த காரியமும் எவைகளும். ஏனென்று சொன்னால் நாம் தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் சிலது நமக்கு நல்லதாக தெரியும், சிலது நல்லது இல்லாதது போல தெரியும். ஆனால் அவர் சொல்வது எல்லாமே நல்லது தான். இன்றைக்கு தெரியாது. நாம் நினைக்கிற வாழ்வு நமக்கு வாழ்வாக அமையாது. நாம் யோசித்து நாம் தீர்மானித்து நாம் முடிவெடுக்கும் காரியங்கள் நமக்கு நலமானதாக இருக்காது. தேவன் தீர்மானித்து தேவன் முன் யோசித்து தேவன் தீர்மானித்து தேவன் தரும் வாழ்க்கை தான் நன்றாக இருக்கும். அதை தவிர்த்து தருகிற எந்த வாழ்க்கையாகிய வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எவைகளாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எந்த குடும்ப வாழ்வாக இருக்கட்டும், என்ன வகை இருந்தாலும் அவர் முன் யோசித்து முன் தீர்மானித்து அவர் திட்டமிட்டு நமக்கு தருகிற வழியில் அவர் நியமித்திருக்கிற வழியில் நாம் நடந்து அதை சுதந்திரித்து கொண்டால் நல்லது. அதை சுதந்திரித்து கொள்ள அவருடைய பிரசன்னம் நமக்கு அவசியம். அவருடைய பிரசன்னம் இல்லாமல் ஒருவரும் அவரை உணரவே முடியாது. தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை உணரவே முடியாது. தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்ட எண்ணெய்
நம்மில் இருந்து அது கசிந்து போயிடாதபடி ஆவியானவராலே, தகப்பனுடைய நாமத்தினாலும் ஆவியானவராலே அனுதினமும் காக்கப்படுமானால் எல்லா துக்கங்களும் வேதனைகளும் அவமானங்களும் பாடுகளும் இல்லாமையும் இயலாமையும் வறுமையும் நம்மளுடைய அலைச்சல்களும் நம்மளுடைய சகலவிதமான அலர்ச்சிகளும் உணர்ச்சிகளும் மன வலிகளும் மனவேதனைகளையும் கண்ணீரையும் உபாதைகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் உமிழ்நீரையும் சகலவிதமான நஷ்டங்களையும் அது கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் வியாதிகளையும் சகலவற்றையும் கடந்து வர உதவி செய்யும். கடந்து வர உதவி செய்யும். ஆரம்பத்தில் தேவனுடைய அன்பின் ஊற்றிலே ஆரம்பிக்கப்பட்டவர்கள் அதிலே வேரூன்றி தேவ வசனத்தினாலே அனுதினமும் அவர்கள் அதிலே வேரூன்றி வளர்ந்து வந்து வருவார்களானால் அதை வெட்டுகிறவர்கள் அநேகர் வருவார்கள். ஆனால் வெட்டுகிறவனாகிய பின்னணியில் இருக்கிற சாத்தான் மனுஷர்களை கொண்டு வெட்ட வருவான். எண்ணங்களை கொடுத்து தப்பிதமான ஆலோசனைகளை யோசனைகளை கொடுத்து அதை பார் இதை பார் என்று சொல்லி வெட்டுகிற வேலையை செய்கிற சாத்தானிடத்திலே கொடுத்து விடுவோம் என்று சொன்னால் தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து வெட்டுப்பட்டு துண்டாக்கப்பட்டு போயிடுவோம். தேவன்தான் நமது பேரிலே கோபித்து கொள்றதுக்கு உரிமை இருக்கு. நாம் தேவன் பேரிலே கோபித்து கொள்ள நமக்கு உரிமையே கிடையாது. ஏனென்றால் தவறு செய்கிறவர்களாகிய மனுஷர் நாம தான். தவறு செய்யாதவர் பரலோகத்தின் தேவனானவர், தகப்பன் ஆனவர். அப்போ அந்த விலையேற பெற்ற தேவன் நம்மோடு பேசுகிறார். கேட்குறேன் செய்யலான்னு போனோம்னா நாம் இழந்துடுவோம். நமக்கு வைக்கப்பட்ட நித்திய ஜீவ கிரீடத்தை இழந்துடுவோம். அப்பா நமக்காக ஏற்படுத்தி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மணவாளனாக அனுப்புகிற அந்த நாளிலே நாம் மணவாட்டியாக இராதபடி இல்லை என்று இருப்போமானால் அவர் நம்மை மணந்து கொள்கிற லிஸ்டிலே நாம் இல்லை என்கிற நிலைக்கு போய்விடுவோம் என்று சொன்னால் நம் நிலைமை பூமியிலே காணுகிற நிலைமையை விட அந்நாளிலே காணுகிற நிலைமை முடிவில்லாத நிலைமை. இவ்வுலகத்தின் பாடுகள் நம்மை விட்டு கர்த்தராலே நீங்கி போகும். நம் கண்ணீர்கள் கர்த்தராலே துடைக்கப்படும். நம்மோடு கூட இருக்கிற மனிதர்கள் நம்முடைய கஷ்டங்களிலே பங்கு பெறுகிறவர்களே கிடையாது. நம்மளுடைய பாடுகளிலே பங்கு பெறுகிறவர்களே கிடையாது. நம்மளுடைய உபத்திரவங்களிலே பங்கு பெறுகிறவர்கள் கிடையாது. நம்முடைய அவமானங்களிலே பங்கு பெறுகிறவர்கள் கிடையாது. நம்மளுடைய பசியிலே அவர்கள் பங்கு பெறுகிறவர்களே கிடையாது. நம் தேவைகளிலே அவர்கள் குறைவிலே அவர்கள் பங்கு பெறுகிறவர்களே கிடையாது. நம்மை கண்டு கொள்ளாதவர்கள்தான் நம்மை சுற்றிலும் நம்மோடு இருக்கிறவர்களும். ஆனால் கர்த்தராகிய தேவன்தான் நமது பேரிலே மிகுந்த கிருபையும் இரக்கமும் மன்னிப்பும் தயவும் கருசனையும் நம் மீது கவலை கொள்கிறவர், அக்கறை கொள்கிறவர், நம்மை விட்டு விடாதவர், நம்மளை மறவாதவர், நம்மளை சீ என்று இகழாதவர், புறம்பே தள்ளாதவர், நமக்காக கண்ணீர் வடிக்கிறவர், நமக்காக அங்கலாய்க்கிறவர், நமக்காக பரிதபிக்கிறவர், நம் பேரிலே நினைவு உள்ளவராய் இருக்கிறவர், கடைசியில் நினைவு கூறுகிறவர், நம்மை முற்றிலுமாய் நம்முடைய சிக்குண்ட நிலைமையிலிருந்து, சிக்கல்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, வியாதியிலிருந்து, மனவேதனையிலிருந்து, கடனிலிருந்து, என்னென்ன முடியாத நிலைமைகள் நம் வாழ்விலே நம் சக்திக்கு மீறினவைகள், நாம் கட்டப்பட்டிருக்கிற நிலைமைகள், கட்டுண்ட நிலைமைகள் எல்லாவற்றிலும் இருந்து மீட்டெடுக்க அவர் ஒருத்தரே வல்லமை உள்ளவரும் போதுமானவராய் இருக்கிறார்.
மனுஷர் மூலமாய் வருகிற வாக்குறுதிகள், வாக்குகள், அவர்கள் சொல்லுகிற நல்ல செய்திகள், நல்ல வார்த்தைகள் என்று சொல்லுகிறவைகள் எல்லாமே பொய்கள், எல்லாமே பொய்கள், எல்லாமே பொய்கள். கர்த்தராகிய தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையே மெய்யானது. அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையே மெய்யானது. இதில் எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் இதில் விதிவிலக்கே கிடையாது. கர்த்தர் ஒருவரே நம்ப தகுந்தவரும் நல்லவருமாய் நம்மை கைவிடாதவருமாய் இருக்கிறவர். ஆமென். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். பயப்படாதே, நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடுதலை என்று சொல்லுகிறவர். நீ பயப்படுகிற மனுஷர் கரத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. நீ பயப்படுகிற வியாதிக்கு உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. நீ பயப்படுகிற மரணத்துக்கு உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. நீ பயப்படுகிற பயத்தின் பலவிதமான பயத்துக்கு, திகிலுக்கும், கலக்கத்துக்கும் உன்னை நான் ஒப்பு கொடுப்பதில்லை. நீ பயப்படுகிற ஆபத்துக்கு நான் உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. நீ பயப்படுகிற தீங்குக்கு உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. நீ பயப்படுகிற தீமைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பது இல்லை. தீமைக்கு ஒப்பு கொடுப்பது இல்லை, இல்லை. எவைகளுக்கும், எவனுக்கும், எவளுக்கும், சத்துருக்கும், சாத்தானுக்கும், செய்வனை மந்திர சூன்யங்களுக்கும், அழிவுக்கும், சாவுக்கும் உன்னை நான் ஒப்பு கொடுப்பது இல்லை, ஒப்பு கொடுப்பது இல்லை. நீ நம்புகிற மனிதர்கள் இப்பொழுது நம்பிக்கைக்குரிய மனிதர்களாய் இல்லை, ஆனாலும் உன்னை நான் ஒப்பு கொடுப்பது இல்லை, ஒப்பு கொடுப்பது இல்லை. உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறவர் மட்டும்தான் நம்ம கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போக முடியும். அவரோடு கூட வசித்தால், அவரோடு கூட இருந்தால், அவரோடு கூட வாழ்ந்தால், அப்படின்ற அவருடைய வார்த்தையில், அவருடைய வசனத்தில், அவர் நமக்கு சொல்லி இருக்கிறதுல நாம் வசித்தால், இருந்தால், வாழ்ந்தால், நடந்தால், அதன்படி செய்தால் கர்த்தர் மணவாளனாய் வருகிறவர் நிச்சயமாய் வருவார். அவர் வரும் நாளிலே நாம் அவரை அழைத்து கொள்ளுகிற லிஸ்டில் இருப்போம் என்றால், நம்மிடத்திலே அசுத்தம் என்பது நம்மிடத்தில் ஒருபோதும் இருக்காது. நம்மிடத்தில் துர்நாற்றம் என்பது, துர்க்கந்தம் என்பது இருக்காது. கர்த்தராலே ஜீவ வாசனை இருக்கும். ஜீவ மனம் நமக்குள்ளே ஜீவ நறுமணம் இருக்கும். பரிசுத்த நறுமணம் இருக்கும். பரிசுத்த நற்குணங்கள் நமக்குள்ளே இருக்கும். ஆவியின் கனிகள் நமக்குள்ளே இருக்கும். அவர் நம்மை அழைத்து செல்லும் பொழுது இவைகள் இருந்தால்தான் கிறிஸ்துவின் அன்பினாலே கட்டப்பட்ட, இவைகளினாலே கட்டப்பட்டு இவைகளிலே உருவாகிற இவைகளினாலே இருப்போம் என்று சொன்னால், என்றென்றைக்கும் இம்மையிலும் மறுமையிலும் அவரோடு கூட வாழ்ந்திருப்போம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திலே கல்யாணம் வஸ்திரம் தரித்தவர்களாய் இருப்போம். மணவாட்டிக்குரிய வஸ்திரங்களாலே அலங்கரிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இல்லை என்றால் இல்லை. இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிரசன்னத்திலே தான் நமக்கு பரீட்சை வைக்கப்பட்டிருக்குது. இந்த பரீட்சையிலே நாம் லாஸ் ஆஃப் ஃபெயிலா போய்கொண்டே இருப்போம் என்று சொன்னால், உன்னதமானவருடைய வருகையிலே நாம் அவரை எதிர்கொண்டு போக முடியாது. அவர் வானத்திலே அவர் வரும் நாள் இருக்கிறது. கொடான கோடி தேவ தூதர்களாலும் பரிசுத்த வான்களும் பரிசுத்த வாட்டுகளோடு அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தகப்பனை எதிர்கொண்டு போக நாம் தயாராக இருந்தோமானால் நல்லது, இருந்தால் நல்லது. நம்முடையது என்று நாம் எதையாயிலும் சொல்லி அவரை நாம் சமாதானப்படுத்த முயற்சி செய்யலாம் என்று நாம் நினைத்தோமானால் நாம் ஏமாந்து போயிடுவோம். சொல்லுகிற சத்தியம் உனக்கு வலித்தாலும் சரி, வலிக்கலனாலும் சரி, ஆனால் சத்தியம் என்கிற இந்த ஜீவ ஆகாரம் தேவனுடைய சன்னிதானத்திலே நமக்கு கிருபையாய் அவராலே நம்ம எல்லோருக்கும் கிடைக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒன்று தான் நம்மை பலப்படுத்துது, நம்மை
சீர்படுத்துது, ஸ்திரப்படுத்துது, நிலை நிறுத்துது. இந்த சத்தியம்தான் நம்மோடு கூட பேசுது. நம்மோடு வெளிச்சமாக இருந்து நித்திய ஜீவ ஒளியாக இருந்து நம்மோடு பேசுது. நாம் போகும் வழியை நமக்கு காட்டுது. போகும் வழியை காட்டுது. அந்த வழியில் நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லுது. நான் உங்களோட தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் அன்றைக்கு சொன்னவர், நேற்றைக்கு சொன்னவர், இன்றைக்கு சொன்னவர், நாளை சொல்லுகிறவர் கர்த்தர் ஒருத்தர் தான். ஆமேன். இந்த தகப்பனோடு கூட இருப்போமானால் உலகம் நம்மை கண்டு கொள்ளாது. உலகத்தின் மனிதர்கள் நம்மை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். அதில் தேவனுடையவர்கள் என்று இருக்கிறவர்களும் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். கண் உறங்காமல் நம்மை கண்மணி போல காக்கும்படி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அவரை பற்றி கொண்டால் அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று நாம் இருக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து பிரிக்கிற காரியம்தான் அநேகம் நடக்கும். அதிலே நாம் வஞ்சிக்கப்பட்டு அழிந்து போகாதபடி நாம் கர்த்தருடைய கிருபையினாலே தப்புவிக்கப்பட்டோமானால் நாம் ஜெயிச்சிட்டோம் கர்த்தரால். ஆமென். நம்மால் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் ஜெயிக்கலாம். நாம் கடுகளவு பெற்றுக்கொண்ட நன்மைகளும் அதிலிருந்து ஒவ்வொன்றாய் பெற்றுக்கொண்ட நன்மைகளும் கர்த்தருடைய மிகுந்த கிருபையின் இரக்கத்தினாலே நமக்கு கிடைச்சது. இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கிறது அவர்தால் தான். நான் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியாது. எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடியவர், நல்ல ஒரு வாசஸ்தலத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர், நல்ல வேலையை எனக்கு வாங்கி கொடுக்கக்கூடியவர், ஆமென், நல்ல இடத்துக்கு என்னை கொண்டு செல்லக்கூடியவர், என் வாழ்க்கையில் அவர் வச்சிருக்கிற சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவரோடு கூட நான் இருந்தால், என்னை அனுதினமும் தப்புவித்து பாதுகாக்கிறவரோடு கூட இருப்பேன் என்று சொன்னால், நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரோடு கூட இருந்தோமானால் நமக்கு நலமாயிருக்கும். ஆமென். நலமாயிருக்கும். இதோ நான் வரேன்னு சொல்லுகிற மனிதனை நம்பாதபடி, இதோ வருகிறேன் என்று சொன்னவரை நம்புவது நல்லது. ஆமென். நிச்சயமாக நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னவரை நம்புவது நல்லது. நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிற மனிதனுடைய வார்த்தையை நம்பாதபடி நிச்சயமாக நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னவர், நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரை பற்றி கொண்டோமானால் நிச்சயமாக நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். வெட்கமாய் தோன்றுகிற இந்த காரியங்கள், வெட்கக்கேடாக தோன்றுகிற இந்த காரியங்கள் அவராலே அது அழிஞ்சு ஒளிஞ்சு போய் வெட்கத்துக்கும் வெட்கக்கேடானதுக்குமாய் அவைகள் வர வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அதை கொடுத்து தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்தது கிறிஸ்துவில் ஒரு மனம். கிறிஸ்துவில் ஒரு மனம். கிறிஸ்துவில் ஒரு மனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 8:16. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். நானும் என்னை அனுப்பின பிதாவுமாகவும் இருக்கிறோம். அப்போ கர்த்தராகிய தேவனும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரு மனமாய் ஒற்றுமையாய் ஒன்றாய் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்? ஒன்றாய் ஒற்றுமையாய் இருக்கிறார்கள். அது போலத்தான் அவருடைய பிள்ளைகளும் இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம்
வாசிக்கிறேன். ஒன்றாம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்களும் எங்களோடே ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமாம், சீஷனாகிய யோவான் சொல்கிறார், இயேசுவுக்கு அன்பான சீஷனாகிய யோவான் சொல்கிறார், நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்படின்னா நீங்களும்னா நீங்களும் என்ன கண்டும் கேட்டும் அறிந்து ருசித்திருக்கிற பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருப்பது நல்லது. நாங்கள் எப்படி இருக்கிறோம்? பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு எப்படி இருக்கிறோம்? கண்டும், கேட்டும் கண்டும் அதை அறிந்து ருசித்தும் அவரோடு கூட இருக்கிறோம். அதுபோல நீங்களும் இருங்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். கிறிஸ்துவில் ஒரு மனமாய் இருந்தால், கிறிஸ்துவில் ஒரு மனமாய் இருந்தால் ரோமர் 8ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? 35ஆம் வசனத்திலிருந்து. உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமாம், பவுல் இப்படியாய் கர்த்தருடைய ஆவியானவராலே எழுதி வைத்தது. பவுல் கர்த்தரை விட்டு, கர்த்தராகிய தேவனை விட்டு, பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு எனக்கு இருக்கிற அந்த ஐக்கியத்திலிருந்து, அந்த அன்பிலிருந்து என்னை எவைகளெல்லாம் அவருக்கு வருதோ, எவைகளெல்லாம் அவருக்கு வந்திருக்குதோ, அவருக்கு நேரிட்டதோ, அவருக்கு நேரிட்டு கொண்டிருக்கிறதோ அதில் அவரை தகப்பனிடத்திலிருந்து, அவருடைய ஒரு மனத்திலிருந்து, ஒரு மன ஐக்கியத்திலிருந்து, அவர்பால் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையின் நங்கூரத்திலிருந்து, பிடிப்பிலிருந்து
அந்த அன்பின் பிடிப்பிலிருந்து, அந்த அன்பின் கயிறின் கட்டுகளிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லுகிறார். இப்படி தான் சொல்கிறார், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். எப்படி கொல்லப்படுகிறோம்? இது எனக்கு ரொம்ப பொருந்தும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பொருந்தும். எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், எந்நேரமும் அடிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவம் இருக்குது, வியாகுலம் இருக்குது, துன்பம் இருக்குது, பசி இருக்குது, எல்லா வகையிலும் ஒன்றுமில்லாததுதான் நிர்வாணம் என்பது. ஒன்றுமில்லை, எதுவும் இல்லை என்கிற நிர்வாணமோ நாசமும் பட்டயங்களும் இருக்கு. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மில் அன்பு கூறுகிற, முற்றிலும் ஜெயங்கொள்க செய்கிற கத்தராலே நம்மை பிரிக்க மாட்டாது. மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைகளிலும் துஷ்பிரயோகமாய் செய்யப்படுகிற அதிகாரத்தினாலும் சத்ருவினுடைய வல்லமையின் கிரியைகளினாலும் வரும் காரியங்களிலே நடந்து கொண்டிருக்கிறவைகளும் நிகழ்காரியங்களிலே நடந்து கொண்டிருக்கிறவைகளிலும் தாழ்வான ஒன்றுமில்லாத நிலைமையிலே நடந்து கொண்டிருக்கிறவைகளும் இவைகளிலிருந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று ஆணித்தரமாக சொல்றார். நம்மால் அது சொல்ல முடியுமான்னு அவரவர் தான் பார்த்துக்கணும். கிறிஸ்துவின் அன்பின் ஒருமன கட்டிலே இருந்தால் உலகத்தின் ஐஸ்வர்யம் நம்மை பிரிக்காது, உலகத்தின் கவர்ச்சிகள் நம்மை பிரிக்காது, உலகத்தின் மயக்கங்கள் நம்மை பிரிக்காது, உலகத்தின் சிற்றின்பங்கள் நம்மை பிரிக்காது, உலகத்தின் சிநேகங்கள் நம்மை பிரிக்காது. நாம் வாழும் வாழ்க்கையில் வருகிற கொடூரமான நிகழ்வுகள் நம்மை பிரிக்காது. வாழ்வில் நாம் காணுகிற மாறாதபடி நிரந்தரமாகவே இருக்கிறதாகவே காணப்படுகிற சூழ்நிலைகள் நம்மை பிரிக்காது. வந்து போகிற நன்மைகளை வாங்கி கடந்து சென்று தூசுகிற மனுஷர்களாலே நாம் பிரிக்கப்பட முடியாது. கிறிஸ்துவின் அன்பினாலே நிலைத்திருப்போமானால் பிரிக்கப்படாது. தூஷணங்களாலும், மனுஷருடைய தூஷணங்களும் நிந்தனைகளினாலும் அவர்களுடைய உமிழ் நீர்களாலும் அவர்களுடைய வார்த்தையின் அம்புகளினாலும் செய்வனை மந்திர சூன்யம் அழிக்க வருகிற செய்வனை மந்திர சூன்யங்களும் பகைகளும் விரோதங்களும் எரிச்சல்களும் நம்மை கிறிஸ்துவிலிருந்து பிரித்து அழிக்க மாட்டாது என்று மிக உறுதியாக பவுல் சொல்றார். விரோதமாய் எழும்புகிற அநேக மனுஷர்கள் நாம் நம்பிக்கைக்குரியவர்கள், நம்பிக்கை அற்றவர்கள் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு போனாலும் கூட நம்பிக்கைக்கு உரியவராகிய கர்த்தருடைய அன்பிலே நம்மை பிரிக்க மாட்டாது என்று சொல்றார். இப்போ கிறிஸ்துவின் அன்பின் ஒருமனம் வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்து எனக்கு விரோதமாக வருகிற வார்த்தையை எனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வார்த்தையின் பட்டயம் அதை அழித்து கொண்டே வரும். எனக்குள்ளே இருக்கிற அவருடைய வார்த்தை எனக்குள்ளே அது இல்லை என்றால் என்னை கொல்ல வருகிற மனுஷனுடைய வார்த்தைகள், அவனுக்கு பின்னாக இருக்கிற சாத்தான் ஏவி பேசுகிற வார்த்தைகள் அல்லது மனுஷி பேசுகிற வார்த்தைகள் என்னை தேவனிடத்திலிருந்து பிரித்து அழிச்சிடும். தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே ஜீவித்து கொண்டிருக்க நான் விட்டிருப்பேனானால், தேவனுடைய வார்த்தையை நான் பிடித்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அது இருபுறம் கருக்கொள்ள பட்டயமாக இருந்து கிறிஸ்துவின் ஒரு மனத்திலே நான் இருக்கிற நிலையிலிருந்து என்னை பிரிக்க வருகிற அதை வெட்டி தள்ளி அழித்து போடுகிறதாய் இருக்கிறது, பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்குது. ஆமென். நாம் எடுக்கும் தீர்மானங்கள் எல்லாமே உறுதி வாய்ந்தது கிடையாது. கிறிஸ்துவிலே நாம் எடுக்கும் உறுதியான காரியங்கள், உறுதியான மனமும் உறுதியான
மனமும் இருதயத்தை நாம் எடுப்போமானால், உறுதியான வார்த்தைகளை கூறி நான் இனி கர்த்தருடைய வழியில் கரெக்டாக நடப்பேன், நான் போவேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன், கர்த்தர் கொடுத்த வேலைக்கு போவேன், கர்த்தர் கொடுத்த பணியை செய்வேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த அவர் சித்தத்தில் நடப்பேன், கர்த்தர் சொன்னபடி 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 என்று சொல்லி கொண்டு இருக்கும் போதே விலகிடுவோம், கர்த்தரை விட்டு விலகிடுவோம். உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லுவோம், ஆனால் உறுதியாக இருப்பதில்லை. உறுதியாக அப்படி இருந்து விட்டால் நல்லது. யோபு சொல்லுகிறார், நீதிமான் தன் வழியை உறுதியாக பிடிப்பான் என்று. நீதிமான் தேவனுடைய வழியை உறுதியாய் பிடிப்பான் என்று அவர் பிடித்ததுனால சொல்றாரு. ஆனால் கர்த்தராலே நீதிமானாக்கப்பட்ட அநேகர் கர்த்தருடைய வழியை உறுதியாய் பிடிக்கிறார்களா இல்லையா என்பது கர்த்தருக்கு தான் தெரியும். இந்த உலகத்துக்குரிய நன்மைகள், தேவன் ஏற்படுத்தியிருக்கிற நன்மைகளை அடைய வேண்டுமானாலும் கர்த்தர் தான் வேணும். நிலையில் என்றைக்கும் நிலைத்திருக்கிற அழியாத ஐஸ்வர்யமாகிய நித்திய ஜீவனோடு கூட சகலவற்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானாலும் கர்த்தர் தான் வேணும். யார் தான் வேணும்? கர்த்தர் தான் வேணும். அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தையிலே நான் இருந்தேனானால், கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளையிலே நான் இருப்பேன் என்று சொன்னால், கர்த்தர் கொடுத்த எச்சரிக்கையிலே பயந்து அதிலே இருப்பேன் என்று சொன்னால், எனக்கு அவர் சொன்னதை தருவார், எனக்கு அதை சொன்னதை நிறைவேற்றுவார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. யோவான் 10 அதிகாரம். யோவான் 10 அதிகாரம் 14, 17. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். அப்படியே வாசிங்க 18ஆம் வசனம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்றார். 27-30. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். 28 சொல்றார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா என்னிலும் பெரியவராய், அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். கிறிஸ்துவில் ஒரு மனம், ஒரு மன கட்டு, ஒரு மன ஐக்கியம், ஒரு மன பிடிப்பு என்று நிலை இருக்குமானால், அது நம்ம எவ்வாறு அதை நாம் புரிந்து கொள்ளலாம்? மிக ஈஸியாக அதை புரிந்து கொள்ளலாம். ஒரு தகப்பன் இருக்கிறார், அவருக்கு ஒரு சிறிய மகன் ஒருவன் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். சிறிய மகன் ஒருவன் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். தகப்பன் பிள்ளை கரத்தை பிடித்து கொள்வது நல்ல உறுதியாக இருக்குமா? பிள்ளை தகப்பன் கையை பிடித்து கொள்வது உறுதியாக இருக்குமா?
பிள்ளை அப்பா கரத்தை பிடிச்சுக்கிட்டு நடக்கிறான் என்றால் அது உறுதியாக இருக்குமா, அல்லது வலுவக்கூடியதாக இருக்குமா, அல்லது சொல்லுங்க, பிள்ளை தகப்பன் கரத்தை பிடிச்சுக்கிட்டா உறுதியாக இருக்குமா, உறுதி இல்லாமல் இருக்குமா? உறுதியாக இருக்கும். பிள்ளை தகப்பன் கரத்தை பிடிச்சுக்கிட்டா உறுதியாக இருக்கும் இல்லையா? ரைட், அப்படித்தானே? சரி, அப்படி இருக்கவே இருக்காது. தகப்பன் கையில் பிள்ளை கை இருந்தால்தான் உறுதியாக இருக்கும். தகப்பன் கைக்குள்ள பிள்ளையினுடைய கை இருந்தால் தகப்பன் பிடிச்சிருப்பாரு. தகப்பன் பிடிச்ச பிடியிலிருந்து பிள்ளை நழுவ முடியாது, பிள்ளையினுடைய கை நழுவ முடியாது. தகப்பனுடைய கை உறுதி வாய்ந்தது. எனது உறுதி வாய்ந்தது. பிள்ளையினுடைய கை தகப்பன் கையில் இருந்தால் எந்த நேரமும் உருவிரும். நீங்கள் வழியில் நடக்கிற பிள்ளைகளை பாருங்கள். பிள்ளை தகப்பன் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பிள்ளை, தகப்பன் நடந்துக்கிட்டே போகிற, இது அந்த பக்கம் இந்த பக்கம் வேடிக்கை பார்த்துக்கினே அந்த பக்கம் நின்றுக்கினே சண்டித்தனம் பண்ணிக்கிட்டே வரும். கொஞ்சம் நேரம் நல்லா வர மாதிரி வரும், சண்டித்தனம் பண்ணிக்கிட்டே வரும். அப்புறம் காலை தேய்ச்சிக்கிட்டே வரும். காலத்தை என்ன அவர் இழுத்துக்கிட்டே போவார். அவன் பிடிச்சி தான் இருப்பான். இவர் இது முடிஞ்ச வரைக்கும் இருப்பார். அவன் இப்படி பார்ப்பான், பட்டுன்னு பார்த்தீங்கன்னா விட்டுருவான் அப்பா கரத்தை. அசிங்கமாக இருக்குது. அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு போகிறது அசிங்கமாக இருக்குது. இது என்ன உலகம்? இது என்ன அந்த காலமாக? இது இந்த காலம். இந்த காலத்தில் இப்படியா அப்பா கையை பிடிச்சிக்கிட்டா நடப்பாங்க? அப்பாவுடைய கையை பிடிச்சுக்கிட்டு நடக்கிறது மகளுக்கு அவமானமாக இருக்குமானால் அப்பா பேச்சை கேட்டு நடப்பது இன்னும் எவ்வளோ அவமானமாக இருக்கும். கேட்பதும் கேட்டு நடப்பதும் எவ்வளோ அவமானமாக இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. என்னவா இருக்கும்? பார்க்குறவங்க எல்லாம் அசிங்கமாக இருக்குது. என்ன இந்த பிள்ளைய அந்த அப்பா பிடிச்சி இப்படி இழுத்துட்டு போகிறார், இவன் அப்பா கையை பிடிச்சிட்டு போகிறான், அசிங்கமாக என்னை பார்க்குறாங்க, எனக்கு அவமானமாக இருக்குது. எனக்கு என்னவா இருக்குது? அவமானமாக இருக்குது. ஆனால் விழுந்து அடி நொறுங்கினாதான் தெரியும் அப்பா கையை பிடிக்காமல் போனது, அப்பா கையில் நம்ம கையை கொடுக்காமல் போனது எவ்வளவு தப்புன்னு. சரி, உலகத்தில் இப்படி தகப்பன்மார் தன் பிள்ளையை தன் கரத்தில் வைத்து பிடித்து கொண்டு இருக்கிறதுக்கே இந்த பலம் இருக்குமானால், இந்த உறுதி இருக்குமானால், உன்னதமானவருடைய கருத்துக்குள்ளே தன்னை கொடுத்தவர்கள் கிறிஸ்துவிலே ஒருமனமாய் இருக்கிறவர்கள் தான் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதைத்தான் சீஷனாகிய யோவான் சொன்னார், எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது போல நீங்களும் அப்படியே இருங்கன்னு நமக்கு அதை சொல்லியிருக்கிறார். இந்த ஐக்கியத்திலிருந்து பிரிக்கத்தான் சாத்தான் எல்லா விதத்திலையும், நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு நன்மை செய்கிறவர்களாக, உனக்கு இருக்கிறவர்களாக உன்னோடு கூட இருக்கிறவர்கள் இருப்பார்கள். இன்னும் வியாபாரத்துறையில் இருக்கட்டும், ஊழியத்துறையில் இருக்கட்டும், கர்த்தர் வழி நடத்துகிற சித்தத்தின் பாதையில் இருக்கிற ஐக்கியத்தில் இருக்கட்டும், எல்லோரும் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் 24 மணி நேரமும் நமது பேரிலே நினைவுள்ளவர் கர்த்தர் மட்டும்தான். 24 மணி நேரமும் நம் தேவையை அறிந்து நமக்காக கவலைப்படுகிறவர், அதை சந்திக்கணும் என்று விரும்புகிறவர், சந்திக்கும்படி கிருபை செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். கருதுதான் கட்டாயம் நான் வரேன் உங்களுக்கு நான் செய்கிறேன்னு சொல்லி கடந்து போகிற மனிதன் போகும்போதே அவன் நினைவு நம்மை விட்டு கடந்து போயிடும். அவனுக்கு வேறு ஒரு நினைவு வந்துவிடும், வேறு ஒரு தேவை வந்துவிடும், வேறு ஒரு வேலை வந்துவிடும். ஆனால் கர்த்தர் எந்த வேலையில் இருந்தாலும் அவருடைய கண் அவரோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் பேரிலே எப்பொழுதும் இருக்கும். எத்தனை கொடிய நிலைமையிலும் அவர் இருக்கிறார். இந்த கொடிய நிலையை மாற்றக்கூடியவர் இருக்கிறார். இந்த கொடுமையான நிலைமையை அழிக்கக்கூடியவர் இருக்கிறார். அலைந்து திரிகிற வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவர் இருக்கிறார். ஆமென். கையேந்துகிற நிலைமையை மாற்றி அமைக்கிறவர் இருக்கிறார். கடன் வாங்குகிறவர்களாக இராதபடி கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுகிறவர் இருக்கிறார். ஆமென்.
அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு தந்தருளின நல்ல வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் யாவையும் அவர் நிறைவேற்ற நம்பத்தகுந்தவராக இருக்கிறார். அவர் ஒருவரே நம்பத்தகுந்தவராக இருக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ளே இருப்பது நல்லது. அவருடைய கரத்துக்குள்ளே நான் இருந்தால் அவருடைய விருப்பத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். அவருடைய விருப்பத்தின் நடையில் நான் இருக்கிறேன். அதை அவர் என்றார். அந்த நடைகளை எல்லாம் என்றார். என் வாழ்க்கையின் பயணத்தின் நேரத்தை என்னுடைய சுகபோக தூக்கத்துக்காக, என்னுடைய சரீர சுகத்துக்காக நான் செலவழிப்பேன் என்றால், என் மனம் விரும்பினதுக்காக அந்த நேரத்தை நான் தேவனோடு இருக்கக்கூடிய நேரத்தை செலவழிப்பேன் என்றால், நான் தேவன் எனக்காக வைத்த ஜீவ கிரீடத்தை இழந்து போவேன். ஜீவ கிரீடத்தை இழந்து போயிடுவேன். அதை இழந்து போவதற்கு கர்த்தர் காரணம் அல்ல, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து காரணமே அல்ல. அவரவரே அதற்கு காரணம். அவரவரே காரணம். அவரவர் கண்ணாடியாகிய வேத வெளிச்சமாகிய இதை பார்த்து இதில் தேவன் இதை சொல்லியிருக்கிறாரே என்று இதை உராசி பார்த்தால் தெரியும், இது தேவ ஆவியானவர் சொல்லுகிறார் என்று. தேவ ஆவியானவர் சொல்லுகிறார் என்று. உலகத்தின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அது நல்லது என்று நாம் இருக்கிற நமக்கு தேவன் வரும் நாளிலே மணவாட்டிக்குரிய வஸ்திரம் விலையேற பெற்றது. கர்த்தராலே கிடைக்கப்படுகிற வஸ்திரம் விலையேற பெற்றது. அது தேவனுடைய கரத்தில் வருகிற வஸ்திரம். மனுஷனிடத்திலிருந்து உருவாகி வருகிற வஸ்திரத்துக்கு ஒரு மகிமை இருக்குமானால், ஒரு மேன்மை இருக்குமானால், அது அழிந்து ஒளிந்து போவதற்கு ஏதுவாக இருக்கதே தவிர, தேவன் தருகிற மணவாட்டிக்குரிய வஸ்திரம் என்பது என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதும் அவரோடு கூட யுக யுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாய் இருக்கிற வஸ்திரம் அது. இந்த பூமியிலே தான் அந்த வஸ்திரம் நமக்கு இருக்கா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு அப்புறம் பார்த்துக்கலாம், செத்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம். எப்போ பார்த்துக்கலாம்? செத்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம். செத்த பிறகு பார்த்துக்கலாம். என்ன பண்ண பிறகு? செத்து போன பிறகு பார்த்துக்கலாம். வஸ்திரம் இருக்கா, பரலோகம் இருக்குதா, இல்லையா எதா இருந்தாலும் செத்து போன பிறகு பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் செத்து போன பிறகு பார்த்துக்கலாம் என்று சொல்லுகிற கூட்டத்தோடு போய் சேருவோமானால் நாம் அழிந்து போவோம். தேவன் நமக்கு வாக்கு பண்ணினார், 2 பேராவது 3 பேராவது ஒருமனப்பட்டு, அதுதான் அர்த்தம். கிறிஸ்துவிலே ஒருமனப்பட்டு 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ, கூடி ஆராதிக்கிறார்களோ, கூடி ஜெபம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் சொன்னார். 2 மனுஷன் 3 மனுஷன் அல்லது 3 மனுஷி கூடுகிற இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லலை. அவர் நாமத்தினால அவருடைய அன்பின் ஒருமனத்தில் ஐக்கியத்தில் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிற 2 பேர் 3 பேர் அவரோடு கூட எங்கே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் தான் சொல்லியிருக்கிறார். அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் இருக்கார். இந்த அடிப்படையின் நம்பிக்கையில் நாம் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா விதமான சோதனையிலும், வேதனையிலும், துக்கத்திலும், பாடுகளிலும், வார்த்தையில் சொல்ல முடியாத அவமானத்திலும், எல்லா மனுஷராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலும் கர்த்தருடைய கரத்தின் கிருபையாலே, கர்த்தருடைய கிருபையாலே, அவருடைய அன்பின் ஊந்தலினால்தான் அவர் சமூகத்தில் நம்மால் இருக்க முடியுது.
இல்லை என்றால் இந்த நாளிலே இந்த வேலையிலே அவர் சமூகத்தில் நாம் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கு நாம் அவர் சமூகத்திலே இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, நம்முடைய சுத்த கிருபை. நம்மோடு இருக்கிற மனிதர்கள் எல்லாம் முடிந்து கடந்து போய்விடுவார்கள். அவரவர்கள் இதில் அவரவர்கள் போவார்கள். மற்றவர்கள் ஜோலியை பற்றி நமக்கு கவலையே கிடையாது, மற்றவர்கள் பசியை பற்றி கஷ்டத்தை பற்றி நமக்கு கவலையே கிடையாதுன்னு கடந்து போய்விடுவார்கள். ஆனால் கர்த்தர் கூட இருந்து நம் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நாம் படும் பாடுகள் நிரந்தரமானதாக இராதபடி, நாம் நிரந்தரமாக இருக்குமோ, நிலையில்லாமல் இருக்கிறோமே, நிலையில்லாத நிலையிலே நிற்கிறோமே, எந்த நேரமும் அழிந்துருவோமே என்கிற நிலையை மாற்றி நிலைக்கும்படி, அவரிலே நிலைக்கும்படி, வாய்க்கும்படி, பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறவர் கர்த்தர். அவர் தான் சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றது. அவனவன் தனக்கு உண்டானதை காத்து கொள்ள கடவன். தேவன் தந்ததை காத்து கொள்ளவன். அவன் மானம் காக்கும்படும்படி காத்து கொள்ள கடவன் என்று, விழித்திருக்க கடவன் என்று சொல்லியிருக்கிற தேவன் நிச்சயமாய் வருவார். வருவார். பூமியிலே எவைகளெல்லாம் அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற வேணுமோ, அவர் சொன்ன வார்த்தையாகிய சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி எல்லா மனுஷனுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாயிற்று என்று அவர் அறிந்து கொள்கிற நாளிலே அவர் வருவார். அவசரப்பட்டு வரவே மனுஷரை போல வரமாட்டார். அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன். யோவான் 11ஆம் அதிகாரம் 40-44. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமாம், இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனால் இதில் சொல்ல வருகிறது என்ன? 42ஆம் வசனம், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் தகப்பனாகிய பிதாவாகிய தேவனை குறித்து சொல்கிறார். நீர் எப்பொழுதும் எனக்கு என்ன செய்கிறீர்? செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நிரந்தரமான ஐக்கியத்தோடு ஒரு மனமாய் இருக்கிறார் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி, காணும்படி செய்யுங்க. லாசருவை வெளியே வரும்படி சொல்ல போகிறேன், உங்கள் நாமத்தினால சொல்ல போகிறேன். லாசருவை வெளியே வா என்று. மரித்து 4 நாள் ஆனது, 40 நாள் ஆனது, 400 நாள் ஆனதாக இருந்தாலும் நான் சொல்ல போகிறேன், வெளியே வா என்று சொல்ல போகிறேன். உங்கள் நாமத்தினால சொல்ல போகிறேன். நம்மோடு கூட இந்த பூமியிலே அவன் லாசரு உம்முடைய மகனோடு கூட, மகனா கிறிஸ்துவோடு கூட அவன் ஒன்றாய் இருந்த மகன் லாசரு. அதை நீர் அறிவீரே. இங்கே எழுதப்படாவிட்டாலும் பிதாவாகிய தேவனிடத்தில் கட்டாயம் இப்படி கேட்டிருப்பார், மகனோடு கூட அவன் இருந்தானே, உம்முடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அதன்படி நடந்தானே. என்னிடத்தில் அன்பாயிருந்த பிள்ளைகள், என்னிடத்தில் அன்பாயிருந்தால் உம்மிடத்திலும் அவர்கள் அன்பாயிருந்த மகனாயிற்றே என்று, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக
சில நாட்களை காலதாமதப்படுத்தி வந்தேன் என்பதை அறிவீர். லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான், மரிக்கப் போகிறான் என்று அறிந்து கேள்விப்பட்டோம். சற்று சில நாட்கள் காலதாமதம் செய்து வந்ததை அறிவீரே. உமது நாமம் மகிமைப்படும்படியாய் அந்த மரணம் இருக்கிறது என்று அவர் அதெல்லாம் சொல்லியிருக்கலாம். இருதயத்திலே தகப்பனோடு கூட பேசியிருக்கலாம். நம் ஒன்றாய் இருந்த ஒரு மனமாய் இருந்த மகனாயிற்றே என்று. கர்த்தருடைய நாமத்தினாலே அவரை வெளியே வர சொல்லுகிறார், வெளியே கட்டளையிடுகிறார். அவரை கர்த்தருடைய வார்த்தை வெளியே கொண்டு வருகிறது, வெளியே கொண்டு வருகிறது. கிறிஸ்துவின் ஒரு மனமாய் இருக்கிற காரியத்தில் கர்த்தருடைய வார்த்தை எவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அது உள்ளே இருக்கிற யாவையும், மறைவாய் இருக்கிற யாவையும், வெளிப்படாமல் இருக்கிற யாவையும், கட்டப்பட்டிருக்கிற யாவையும் கட்டவிழ்த்து வெளியே கொண்டு வரக்கூடியதாய், உயிர்ப்பித்து கட்டவிழ்த்து கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்றேன், எந்த மனுஷனும் நற்செய்தி சொல்வதே கிடையாது. எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் நற்செய்திகள் சொல்வதே கிடையாது. தேவனுடைய சத்தம்தான் நற்செய்திகளை சொல்லும், நலமான செய்திகளை சொல்லும், நன்மையான செய்திகளை சொல்லும், நன்மையான செய்திகளை சொல்லும். நாம் விடுபடுகிற செய்தியை சொல்லும், நாம் மீட்கப்படுகிற செய்தியை சொல்லும், நாம் பிழைத்தோம் என்கிற செய்தியை சொல்லும், நாம் விடுவிக்கப்பட்டோம் என்கிற செய்தியை சொல்லும், நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற செய்தியை சொல்லும், வாழ்ந்திருங்கள் என்கிற செய்தியை சொல்லும், கர்த்தரிலே நிலைத்திருங்கள் என்று செய்தியை சொல்லும். எந்த மனுஷனிடத்திலிருந்தும் நன்மை பிறப்பதே இல்லை. கர்த்தரிடத்திலிருந்து பிறந்து வருகிற நன்மை நல்லவராகிய கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் ஒரு மனம் என்று யோவான் 14 கடைசியாக யோவான் 14 அதிகாரம் 10, 11, 13. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். 21-23. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். 23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். 10ஆம் வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? பிதாவும் குமாரனும் ஒருமனமாய், அன்பின் ஒருமனமாய் இருக்கிறார்கள், ஒற்றுமையாய் எப்பொழுதும் இருக்கிறார்கள். உலக தோற்றம் முதல் அதற்கு முன்பும் சரி அதற்கு பிறகும் சரி இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என் பிதாவினிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார்.
நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்ன செய்யுங்க? நம்புங்க. நம்புங்க. நீங்கள் என் 13 நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் அதை செய்வேன். அதை செய்வேன். கிறிஸ்துவில் ஒருமனமாய் இருக்கிறவர்களுக்கு, ஐக்கியமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்துக்கு நான் மணவாட்டியாய் ஆகியே தீருவேன். நான் மணவாட்டி ஆகி தீருவேன். நான் மணவாட்டி ஆகணும், மணவாட்டி ஆகி தீருவேன் என்று தன்னை கொடுத்து தேவனிலே வாடுகிறவர்களுக்குத்தான் அதை செய்வேன்னு வாக்கு கொடுத்துருக்கார். ஆலயத்துக்கு வரதும் போதுமா இருக்கிறவர்களுக்கு நான் செய்வேன்னு வாக்கு கொடுக்கல. அவர் சொல்ற வார்த்தையே அனுதினமும் கேட்டுக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு செய்வேன்னு சொல்ல, கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள், செய்கிறவர்களுக்குத்தான் செய்வேன்னு சொல்லியிருக்கார். எப்பவுமே கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை எல்லாம் மிக கவனமாய் கவனித்தால் அங்கேயே விஷயம் தெரிஞ்சிடும். அங்கே யோவான் 15ஆம் அதிகாரம் பாருங்க, 6-7. ஒருவன் என்னிடத்தில் நிலைத்திராவிட்டால், என்னிடத்தில் ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். ஆரம்பிக்குது பாருங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், என்னில் நிலைத்திராவிட்டால், நிலைத்திராவிட்டால் அப்படின்னு எங்க அது சொல்லப்பட்டிருக்கு? ரோமர்ல பார்த்தோம். எந்நேரமும் கொல்லப்படுறோம், எந்நேரமும் அடிக்கப்படுறோம், எந்நேரமும் அடிக்கப்படுறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் வருங்காலம், பசியோ பட்டினமோ நிர்வாணமோ என்னென்ன அதில் போடப்பட்டிருக்குதோ, துன்பமோ உபத்திரமோ வியாகுலமோ பசி, இவைகள் எல்லாம் நிலைத்திருக்கக்கூடாதபடி செய்கிறவைகள். கர்த்தரிலே நிலைத்திருக்கக்கூடாதபடி, தகப்பனுடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கூடாதபடி, கர்த்தரிலே வேரூன்றி நிலைத்திருக்க கூடாதபடி, கர்த்தர் வைத்திருக்கிற வேலைக்கு காத்திராதபடி, எது காத்திராதபடி, கர்த்தர் பேரிலே வைத்திருக்கிற நம்பிக்கைகள் தகர்ந்து போகும்படியான காரியங்கள், இவைகளெல்லாம் நிலைத்திருக்க கூடாதபடி செய்கிறவர்கள், நம்புகிறவர்களோடு கூட இருக்கிறவர்களாலே வருகிற சகல பிரச்சனைகள், சந்திக்கிற படைப்புக்கு பிழைக்க முடியாதபடி இருக்கிற பிரச்சனைகள், தீர்க்க முடியாதபடி தவிக்கிற பிரச்சனைகள், நம்பினவர்களுடைய துரோகங்கள், எல்லா வகையான பாதிப்புகள், எல்லா வகையான தாக்குதல்கள், எல்லா வகையான காயங்கள், இத்தனை மத்தியில நிலைத்திருக்கிறவர்களுக்கு, அதான் நிலைத்திராவிட்டால், நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். இந்த மகா அக்கினி புடமிடுதல்ல, மகா பரிசுத்த புடமிடுதல்ல, நிற்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாம் வாக்கு பண்ணினதற்கும் மேலாக செய்து தமது நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதை பேதுரு 1 அதிகாரம் 7 கர்த்தர் அதை எழுதி வைத்திருக்கிறார்.
இதில் 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில், இங்கேயும் அதே தான், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிலைத்திருந்தால். இப்போ நிலைச்சிருக்கிறோமா இல்லையான்னு அந்தந்த பிள்ளைகளுக்கும் தேவனுக்கு தான் தெரியும். தேவைக்காக அவரை பிடிச்சிருக்கிறேன், சுகத்துக்காக பிடிச்சிருக்கிறேன், பணத்துக்காக அவரை பிடிச்சிருக்கிறேன், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்காக பிடிச்சிருக்கிறேன், இழந்த உறவு திரும்ப கிடைக்கணும் அதுக்கு தான் பிடிச்சிருக்கிறேன், அவரை பிடிச்சிருக்கிறேன், வேலை இதை விட நல்ல வேலை கிடைக்கணும் அதுக்கு தான் பிடிச்சிருக்கிறேன், நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அதுக்காக தான் அவரை பிடிச்சிருக்கிறேன், நல்ல ஒரு வாசஸ்தலம் வேணும், வீடு வேணும் அதுக்காக தான் அவரை பிடிச்சிருக்கிறேன், நல்ல ஒரு ப்ரமோஷன் வேணும் அதுக்காக தான் அவரை பிடிச்சிருக்கிறேன், நல்ல வியாபாரம் வேணும், நல்ல வியாபார விருத்தி வேணும் அதுக்கு தான் அவரை பிடிச்சிருக்கிறேன். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்துக்கு பிடிச்சிருக்கிறதுல நிலைத்திருக்க முடியாது. நான் அவருக்கு மனவாட்டியா ஆகணும். என்னை வரும்போது அவர் என்னை கூட்டிக்கிட்டு போகணும். இப்போ கேட்ட வேலை கிடைச்சிருச்சு, உயர்வு கிடைச்சிருச்சு, இழந்த வேலை கிடைச்சிருச்சு, இழந்த காரியங்கள் கிடைச்சிருச்சு, பறிபோனதெல்லாம் கர்த்தர் கரத்தில் வந்துட்டு சகலமும் கர்த்தரால் கிடைச்சிருச்சு, நல்ல வாழ்க்கையும் அமைஞ்சிருச்சு, எல்லாமே கிடைச்சிருச்சின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் வரும்போது அவர் நம்மை அழைத்து கொண்டு போகிற லிஸ்டில் நம்ம இல்லைன்னா இவைகள் எல்லாம் இருந்தும் நமக்கு பிரயோஜனமே இல்லை. எவைகளை நாம் தேர்வு செய்து கொள்வோம். அவரிலே நிலைத்திருந்தால் அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி விடுவார். இமை பொழுதில், சனப்பொழுதில், நொடி பொழுதில், சடிதில் நிறைவேற்றுவார். இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்துல இருக்கு. இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்துல மட்டும்தான் இருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், எந்த மனுஷனிடத்திலும் கிடையாது, எந்த மனுஷனிடத்திலும் கிடையாது, நாம் நம்புகிற மனுஷரிடத்திலும் கிடையாது. நம் தேவனிடத்திலிருந்து தான் நன்மை புறப்பட்டு வரும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே ஆண்டவரே, எல்லா பாடுகளின் நொறுக்கத்தின் ஆண்டவரே மத்தியிலே, ஒன்றுமில்லாத நிலைமையின் மத்தியிலே ஆண்டவரே, இனி என்ன செய்வோம் என்று ஆண்டவரே திகைத்து தவித்து கொண்டிருக்கிற மத்தியிலே, திக்கு தெரியாத திசையை போல திகைச்சு நிற்கிற வேளையில் நீர் இந்த நாளை தந்து பலப்படுத்தி நிற்க செய்து கால் ஊன்ற செய்து உம்முடைய எண்ணெயை தந்து இந்த நாளிலே ஆண்டவரே காலை ஆராதனையை நேர்த்தியாய் நீர் எங்களுக்கு நடத்தி கொடுத்த தயவுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். சர்வ துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் தகப்பனே. ஆராதனையிலே பங்கு பெற்ற யாவரும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். உம்முது நாமத்தினாலே பலத்த காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை யாவரையும் மீட்டு விடுவித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். குறைகள் எல்லாம் உம்முடைய மகிமையின் ஐசுவரத்தினாலே நிறைவாக கிருபை செய்யும். தேவைகள் எல்லாம் சம்பூர்ணமாய் சந்திக்கப்படத்தக்கதான காரியத்தை செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய நல்வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றி ஆண்டவரே ஒவ்வொருவரிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட கிருபை செய்யும். உமது கரத்திலே எங்களை அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.